இந்த காணொளியில் சிம்பிளிஃபிகேஷனில் பார்ட் 6 வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 5 வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சம் வந்து பாருங்கள், -1/3 மைனஸ் அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டில் வந்து 1/ ப்ராக்கெட்டில் 2/3 × 5/7 க்ளோஸ் ப்ராக்கெட் ப்ளஸ் 8 மைனஸ் ஓப்பன் ப்ராக்கெட்டில் 5 மைனஸ் 1/2 மைனஸ் 1/4 மேலே வந்து பாரு. ஸோ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதனுடைய சுருக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து நம்ம வந்து இந்த போர்ட் மாஸ்ன்றதை எழுதிக்கோங்க. இது ஓ. ஃபஸ்ட்டில் ப்ராக்கெட் தான் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். அடுத்து ஆஃப் ஏதாவது இருந்தால் சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா இதை வந்து சால்வ் பண்ணலாம். இது ஆக்சுவலி இதை வந்து எப்படி எழுதணும்னா 1/2 மைனஸ் 1/4 இங்கே வந்து இப்போ மேலே பார் இருக்குன்னா இப்போ இது போல் ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் இந்த 2 நம்பருக்கு மட்டும் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதை வந்து சால்வ் பண்ண என்ன வரும், 4 வரும். மேலே வந்து 2 மைனஸ் 1/4ன்னு வரும். அப்போ இதனுடைய வேல்யூ வந்து 1/4. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ப்ராக்கெட் கொடுத்துருக்கிறதால இதை வந்து சால்வ் பண்ணுறோம். ஸோ இதை சால்வ் பண்ணி 1/4ன்றதை கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து இந்த ப்ராக்கெட் என்ன அப்படியே மல்டிப்ளை பண்ணுவோமா? மல்டிப்ளை பண்ணால் 2 5 10, கீழே வந்து 3 7 21. அப்போ இது வந்து 10/21ன்றது வரும். இப்போ வந்து இது வேல்யூ வந்து போட்டு சம் வந்து பார்ப்போம். -1/3 மைனஸ் 1/ இது வந்து பார்த்திங்கன்னா 10/21. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் 8 மைனஸ் இந்த ப்ராக்கெட் இருக்குது 5 மைனஸ் இங்கே 1/4ன்னு பார்த்தோமா 1/4. இது வந்து க்ளோஸ் பண்ணுறோம். -1/3 மைனஸ் 21 மேலே போயிடுங்களா, 21/10 ப்ளஸ் 8. இது வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5 4 20, 20 மைனஸ் 1 எவ்வளோ வரும்னா மைனஸ் இங்கே மைனஸ் இருக்கிறதால மைனஸ் போட்டுக்கிறேன் 19/4ன்னு வரும். அடுத்து வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்சிஎம் வந்து எடுக்கணுன்னா என்ன எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 40 வந்து எடுக்கலாமா? 40ல் தானே வந்து 4 வந்து அடிப்படும், இல்லைன்னா 20 வந்து எடுக்கலாம். 20 எடுத்தோம்னா 2 டைம்ஸ் வருங்களா. 2 டைம்ஸ் என்ன 2 × 21 42 ப்ளஸ் 20 வந்து அப்படியே மல்டிப்ளை ஆகும். 2 8 16 160 மைனஸ் 5 4 20ங்களா. அப்போது 19 × 5ஆல் மல்டிப்ளை 9 5 45 4 1 5 4 95. இங்கே வந்து -1/3 வந்து இருக்குது. -1/3 இதை வந்து ஆட் பண்ணோன்னா 160ல் 95 வந்து கழிச்சிருவோம். 95 போச்சுன்னா 5 ரிமைனிங் வந்து இங்கே 5 இருக்கும். 15ல் 9 போச்சுன்னா 65. 65 42 ஆட் பண்ணோம்னா 107/20. இப்போ வந்து இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? கிராஸ் மல்டிப்ளை இல்லை, இதுக்கு எல்சிஎம் அப்படின்னு எடுத்தோம்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இது இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம், இது இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ -20 மைனஸ் 107 × 3n வருமா? 3 7 21 2 3 3 × 20 60. ரெண்டுமே மைனஸ்ன்றதால் ஆட் பண்ணுவோமா? 321 வந்து -20 ஆட் பண்ணோம்னா 341/60. 60 வந்து -341ல் எத்தனை டைம் இருக்குன்னா 5 டைம் இருக்குமா? 5 6 30 300 போகும். ரிமைனிங் 41/60. அப்போ ஆன்சர் வந்து -5 × 41/60. ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்கள். The value of 9 square into 18/4 divided by 3/16 is அதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நம்ம கீழே வந்து 3/16 இருக்குங்களா. ஸோ இதை வந்து 3 பவராக வந்து கொண்டு வருவோம். 9 ஸ்கொயரை வந்து 3 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். 18 வந்து 9 2 18ங்களா.
ஹோல் பவர் 4ன்னு எழுதலாம். அடுத்து வந்து பாருங்கள் டிவைடட் பை 3 பவர் 16 அப்படியே இருக்குது. இதை வந்து இதோட மல்டிப்ளை பண்ணோம்னா 3 பவர் 4ன்னு வரும். இன்ட்டு 9 வந்து 3 ஸ்கொயர்ன்னு எழுதலாம். 3 ஸ்கொயர் ஹோல் பவர் 4 இன்ட்டு 2 பவர் 4ன்னு எழுதலாங்களா. டிவைடட் பை 3 பவர் 16. இப்போ வந்து பாருங்கள் 3 பவர் 4 இன்ட்டு 2 4ஓட மல்டிப்ளை பண்ணோம்னா 3 பவர் 2 இன்ட்டு 2 பவர் 4. இந்த 3 பவர் 16 மேலே வந்தோம்னா 3 பவர் -16ன்னு வரும். அப்போ இங்கே பவர் வந்து கீழே பேஸ் சேம் நம்பர் பவரில் இருக்கிறது. அப்போ பேஸ் சேமாக இருந்தால் ஆட் பண்ணுவோமா. அப்போ 8 + 4 வந்து 3 பவர் 12. இங்கே வந்து -16 இருக்கா, அது -16 அப்படியே போட்டுக்கோங்க. இன்ட்டு 2 பவர் 4. இப்போ 3 பவர் 12 மைனஸ்ன்னா -4 இன்ட்டு இதனுடைய வேல்யூ என்னன்னு வரும்னா 2 பவர் 4ன்னா 2 4 4 2 8 2 16ன்னு வரும். அப்போ 3 பவர் -4 கீழே கொண்டு வந்துக்கலாங்களா. 16 டிவைடட் பை 3 பவர் 4ன்னு எழுதுவோம். 3 பவருடைய 4னுடைய வேல்யூ என்ன வரும்னா 81ன்னு வரும். 3 ஸ்கொயர்ன்னு பிரிக்கலாம். 3 ஸ்கொயர்னா 9, இன்னொரு 9 9 9 81. அப்போ 16 டிவைடட் பை 81. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 16 டிவைடட் பை 81ன்றது ஆன்சர். ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த சம் வந்து பாருங்கள். 3 power cube whole power -2 into 2 square whole power -3 divided by 2 power 4 whole power -2 into 3 power -4 into 4 power -2. இந்த சம் வந்து ஆல்ரெடி போட்டு இருக்கிற வீடியோவில் இந்த மெத்தடை வந்து பார்த்துருப்போம். இப்போ வந்து மைனஸ் எல்லாம் மேலே கொண்டு போனால் ப்ளஸ் ஆயிரும். பவரில் மைனஸ் இருக்கிறது மேலே கொண்டு போனால் ப்ளஸ் ஆயிரும். மேலே மைனஸில் இருக்கிறது கீழே கொண்டு வந்தால் ப்ளஸ் ஆயிரும். அப்போ வந்து 2 power 4 2 into 3 power 4 into 4 power 2. கீழே இருக்கிறதெல்லாம் மேலே கொண்டு போயிட்டேன். மேலே இருக்கிறதெல்லாம் இப்போ நான் கீழே கொண்டு வந்துக்கிறேன். 3 power 3 2 into 2 power 2 whole power 3. இப்போ வந்து நான் இதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ 2 power 8 into 3 power 4. இந்த வந்து 4 ஸ்கொயரை வந்து எப்படி எழுதலாம், 2 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்ன்னு எழுதலாம். இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 4ன்னு வருமா, அது அப்போ நான் 2 power 4ன்னு எழுதிக்கிறேன். அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதோட மல்டிப்ளை பண்ணோம்னா 3 power 3 2 6 இன்ட்டு 2 power 2 3 6ன்னு வரும். அப்போ இதை வந்து இதில் அடிச்சோம்னா இங்கே ஸ்கொயர் இருக்கும். அடுத்து 2 power 6 இங்கே அடிச்சோம்னா இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்கும். அப்போது 2 ஸ்கொயர் பவர் 2 power 4ன்னா 2 + 4 6ன்னு வரும். டிவைடட் பை 3 ஸ்கொயர். 2 power 6ன்னா 2 power cube-ன்னா 8ன்னு வரும். 2 power cube 2 power cube-ன்னு பிரிக்கலாமா 2 power 6 இதை. அப்போ வந்து 8 × 8 64. கீழே 3 ஸ்கொயர்னா 3 3 9. ஸோ இதை அடிச்சோம்னா 9 வந்து 5 9 45 6 54 7 9 63 ரிமைனிங் 1 டிவைடட் பை 9. அப்போ 7 × 1/9ன்றது ஆன்சர். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்கள். சுருக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3/8 பவர் 5 இன்ட்டு 3/8 பவர் 4 டிவிஷன் கொடுத்துட்டு 3/8 ஹோல் பவர் 9ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து போர்ட் மாஸ் படி எதை பார்க்கணும் அப்படின்னா ப்ராக்கெட் பார்க்கணும். அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணுன்னா டிவிஷன் டி தான் வரும். அதுக்கப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ராக்ஷன் எல்லாம் வரும். அதை பேஸ் பண்ணி இப்போ இதை எழுதுகிறோம் பாருங்கள். 3/8 அந்த பவரில் இருக்கிறது உள்ளே கொண்டு போயிடலாங்களா. இன்ட்டு 3 power 4 டிவைடட் பை 8 power 4 டிவைடட் பை 3 power 9 டிவைடட் பை 8 power 9ன்னு வரும். இது வந்து 8, அது வந்து பார்த்துக்கோங்க. 8 power 9ன்னு வரும். இந்த 8 power 9 மேலே போயிடுங்களா. இப்போது 3 power 5 divided by 8 power 5 into 3 power 4 divided by 8 power 4 into 8 power 9 divided by 3 power 9ன்னு வரும்.
இங்கே வந்து பேஸ் சேமாக இருக்கிறதுல பவரில் ஆட் பண்ண என்ன வரும் 5 + 4 9 வரும். அதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும். இங்கே பேஸ் சேமாக இருக்கும்போது பவர் ஆட் பண்ணால் 8 power 9 வரும். இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போது ஆன்சர் 1ன்றது ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்கள். இதுவும் ரொம்ப ஈஸி தான், நார்மலான ஒரு மெத்தடு தான். இது வந்து 270:378 சுருக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 270 378 வந்து ஃபஸ்ட்டில் வந்து 3 அடிக்கலாமா, 19 வரும். 1 2 6 3 18. மறுபடியும் 3 அடிக்கலாம், 30 4 3 12 2. மறுபடியும் நம்ம வந்து இதை வந்து 6 அடிக்கலாமா, 5 6 30 7 6 42. அப்போது ஆப்ஷன் ஏ. அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள், நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். மல்டிப்ளை பண்ணோம்னா 253,005 வந்துடும். அடுத்து வந்து பாருங்கள், x² - 1 / x + 1 = 4 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மேலே வந்து இதை பார்க்கும்போது a² - b² மெத்தடில் இருக்குங்களா. இப்போ a² - b² ஃபார்முலான்னா a + b × a - b. அதை பேஸ் பண்ணி இதை எப்படி எழுதலாம், x + 1 × x - 1 / x + 1 = 4. x + 1 கேன்சல் ஆயிரும். அப்போ x - 1 = 4, -1 அந்த பக்கம் போச்சுன்னா +1. அப்போ x = 5ன்றது ஆன்சர். ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள், இதுவும் நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். பாயிண்டில் இருக்கிறதால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணோம். 405 0.85% ப்ளஸ் 550 2.25% என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது 405 × 0.85 / 100 ப்ளஸ் 550 × 2.25 / 100. இந்த 100 வந்து அப்படியே வச்சுப்போம். இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணுவோம் ஃபஸ்ட்டில். அப்போ வந்து 405 × 0.85 5 5 25 2 4 5 20 8 5 40. இங்கே 4 வரும், இந்த 4 அங்கேயே போடுவோம். 4 8 32 டிவைடட் பை 5 2 4 4 3 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போது 344.25 டிவைடட் பை 100ன்றது வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 550 × 2.25 550 × 2.25 0 25 2 25 27. அடுத்து வந்து 0 2 5 10 1 2 5 10 1 11. மறுபடியும் அதே நம்பர் வந்து வரும். இப்போ 0 5 7 3 2 1 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 1237.50 1237.50. இதோட வந்து 344.25 ஆட் பண்ணோம்னா 5 7 11 1 8 5 1 1581.75 டிவைடட் பை 100. 100ஆல் அடிக்கும்போது 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போமா. அப்போது 15.8175. இப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 15.8175. கால்குலேஷன் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். 100 வந்து அப்படியே வச்சுக்கோங்க, அடிச்சிடாதீங்க. கடைசியாக ஈஸியாக வந்து அதை அடித்து போட்டுடலாம். அடுத்த சம் வந்து பார்த்திங்கன்னா x divided by y is equal to 4/5 எனில் bracketல 4 divided by 7 plus 2y minus x divided by 2y plus x இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது x வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 4, y வேல்யூ வந்து 5. ஸோ அதை பேஸ் பண்ணி 4/7 plus 2 y வந்து 5ங்களா. அப்போ 2 2 5 10 minus 4 divided by கீழையும் 2 5 10 plus 4 x வேல்யூ வந்து 4. அப்போது 4/7 plus 10ல் வந்து 4 போச்சுன்னா 6 divided by 14. இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 14. 7 வந்து 14 2 வாட்டி இருக்கிறதால 2 8 plus 6
14 divided by 14 cancel பண்ண ஆன்சர் 1. ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த சம் வந்து பாருங்கள். சிம்பிளிஃபை வந்து கொடுத்துருக்காங்க. சுருக்குகாண்டி எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4. இங்கே கீழே பாருங்கள், பேஸ் வந்து காமனாக இருக்கிறதால எல்சிஎம் வந்து என்ன எடுக்கலான்னா எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4ன்னு எடுக்கலாமா? எடுத்தோம்னா மேலே என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்ன்னு வரும். இதை வந்து நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் என்ற மெத்தடில் இதை வந்து எழுதலாங்களா? அப்படி எழுதுனா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குங்களா? அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலான்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவோம். அப்போது இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் என்னென்னா 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த சம் வந்து பாருங்கள். 2 இன்ட்டு 1/5க்கு 1/4ஐ காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 1/4 இன்ட்டு 2 இன்ட்டு 1/5ங்களா? அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? 1/4 இன்ட்டு 5 2 10 10 1 11/5. அப்போ 11 டிவைடட் பை 4 5 20. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள். 18 இன்ட்டு 14 மைனஸ் 6 இன்ட்டு 8 டிவைடட் பை 488 டிவிஷன் 4 மைனஸ் 20. அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சம்மில் வந்து ப்ராக்கெட் இல்லாமல் சால்வ் பண்ணக்கூடியது ஃபஸ்ட்டில் எதை பார்க்கணுன்னா டிவிஷன் தான் பார்க்கணும். அப்போ டிவிஷன் வந்து இதை வந்து அடிக்கலாமா? ஸோ நான் வந்து போர்ட் மாஸ் வந்து எழுதிக்கோங்க. டிவிஷனை மல்டிப்ளிகேஷனை அடுத்து அடிஷன் அடுத்து சப்ராக்ஷன். அப்போ வந்து நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா டிவிஷன் எதுவும் இல்லைன்றதால மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ணிடுவோம். 18 இன்ட்டு 14 4 8 32 3 1 4 4 4 3 7 1 8 8 1 1 3 2 15 1 2 5 2 252 மைனஸ் 6 8 48 டிவைடட் பை 488 டிவைடட் பை 4 மைனஸ் 20. 4 கொண்டு போய் இதில் அடித்தோம்னா 1 2 2 122ன்னு வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 252ல் 48 போச்சுன்னா எவ்வளோ இருக்கும்னா 204 வந்து இருக்கும். கீழே 122ல் மைனஸ் 20 போச்சுன்னா 102 இருக்கும். 102 இதில் அடித்தோம்னா 2 டைம்ஸ். அப்போது ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர் 2. அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள். a டிவைடட் பை b இஸ் ஈக்குவல் டு 4 டிவைடட் பை 5 மற்றும் b டிவைடட் பை c இஸ் ஈக்குவல் டு 15 டிவைடட் பை 16 எனில் c ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் டிவைடட் பை c ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏபி பிசி அப்படின்னு கொடுத்ததால ரேஷியோ மெத்தடில் போடுவோமா? அப்போது ஏபிசி 4 5 15 16. இங்கே வந்து இந்த பி வந்து 5 காமனாக இருக்கிறதால 5ஆல் அடிக்கலாமா? அடித்தோம்னா இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ 1 இருக்கும், இங்கே வந்து 3 இருக்கும். 5ஆல் அடிச்சிருக்கோம், அதனால் இங்கே 1 போட்டுக்கிறோம், இங்கே 3 போட்டுக்கிறோம். இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா 4 3 12 1 3 3 1 16 16. ஏ வேல்யூ 12, பி வேல்யூ வந்து 3, சி வேல்யூ வந்து 16. இப்போ வந்து சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இப்போ சி ஸ்கொயர்னா சி வந்து 16, சி ஸ்கொயர்னா 256, 16 16 256. ஏ வந்து 12 12 12 144 டிவைடட் பை கீழே வந்து அது அப்படியே அதே நம்பரை வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ 256ல் 144 கழிச்சோம் அப்படின்னா 2 1 1 1 1 2. அதே இதை ஆட் பண்ணோம்னா 0 1 0 1 4 400 அப்படின்னு வருது. இதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா 4ஆல் அடிக்கலாங்களா? 4ஆல் அடித்தோம்னா 2 8 8 போச்சுன்னா 3 32 7 28 8 32 டிவைடட் பை 100ன்னு வரும். இது மறுபடியும் என்ன பண்ணலான்னா 4ஆல் அடிக்கலாம். 7 28
கீழே வந்து 2 நாங்க 8 20 5 நாங்க 20 அப்போ 7 டிவைடட் பை 25 என்றது ஆன்சர். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் 7 டிவைடட் பை 25 ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்த சம் வந்து பாருங்கள் a divided by b is equal to 9 divided by 7 எனில் a minus b divided by a plus b வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. a வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9, b வேல்யூ வந்து 7. அப்போது 9 minus 7 அண்ணா 2n வரும், 9 plus 7 அண்ணா 16n வரும். அடிச்சுமன்னா 1/8. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த சம் வந்து பாருங்கள் x is equal to 2 plus root 3 எனில் x plus 1/x இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. x வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ 1/x வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 1/x வந்து எப்படி எழுதலாம்? இந்த x வந்து 1 divided by 2 plus root 3ன்னு எழுதலாம். இதுக்கு காஞ்சுகேட் எடுக்கணும். ஏன்னா ஏன் அப்படின்னா டினாமினேட்டரில் ரூட் வரக்கூடாது. அப்போ 2 minus root 3 divided by 2 minus root 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ மேலே வந்து 2 minus root 3ன்னு வரும். இது a plus b into a minus b ஃபார்மேட்டில் இருக்கிறதால a ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் 4ன்னு வரும். b ஸ்கொயர்னா root 3 ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயரும் ரூட்டு கேன்சல் ஆனால் 3n வரும். அப்போ வேல்யூ வந்து 4 minus 3 1n வரும். அப்போது 2 minus root 3 என்றது வேல்யூ. இப்போ 1/x வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதில் போடுங்க. x வந்து பார்த்தீங்கன்னா 2 plus root 3, 1/x வந்து 2 minus root 3. அப்போது minus root 3 plus root 3 கேன்சல் ஆனால் 4என்றது ஆன்சர். ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து இது நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3080என்றது ஆன்சராக வந்து வரும். இது வந்து பாருங்கள் ஆப்ஷனில் இருந்தே போகலாம். 1/x உடன் எதை கூட்டினால் அதன் மதிப்பு வந்து x என கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கொஷின் படி போனோம் அப்படின்னா எப்படி பண்ணலான்னா 1/x உடன் எதை கூட்டினாலன்னா நம்ம வந்து ஏன்றது ஒன்று கூட்டுற மாதிரி வச்சுப்போம். அதன் மதிப்பு வந்து நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கணும்? எக்ஸ்ன்னு கிடைக்கணும். அப்போ ஏ இந்த பக்கம் வச்சுட்டு 1/x அந்த பக்கம் போனால் -1/xன்னு வருங்களா? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா x ஸ்கொயர் -1 டிவைடட் பை எக்ஸ். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ x ஸ்கொயர் -1 டிவைடட் பை எக்ஸ். இல்லை அப்படின்னா ஆப்ஷன்லேருந்து எப்படி போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. எதை கூட்டினால்ன்றதுக்காக நம்ம ஒரு மாறிலி மாதிரி ஏன்றதை எடுத்திருக்கோம். ஏ எடுத்து இதை வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இப்போ ஆப்ஷன் டின்றது வந்துட்டு ஆப்ஷன்லேருந்து எப்படி போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாருங்கள் இந்த ஆப்ஷனை வந்து x-1 x+1ன்றதை நம்ம பிரிக்கவே முடியாது. அதனால் இது வந்து நம்ம எதுவும் இந்த 2 ஆப்ஷன் வராது. ஆனால் சியை வந்து பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்னா x² டிவைடட் பை x + 1 டிவைடட் பை எக்ஸ்ன்னு பிரிக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா x கேன்சல் ஆயிருங்களா? இது ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. கேன்சல் ஆகிட்டேன்னா எக்ஸ் 1/x அந்த பக்கம் போச்சுன்னா -1/xன்னு வரும். அப்போ இது வந்து வராது. ஏன் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 1/x டு மேக் இட் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னா 1/x ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வரணும். அப்போ ஆப்ஷன் சின்றது வராது. அடுத்து டி வந்து பாருங்கள். d வந்து x² - x -1/x ஈக்குவல் டு 0. x கேன்சல் ஆயிரும். எக்ஸ் இந்த -1/x அந்த பக்கம் போனால் +1/xன்னு வரும். அப்போது ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். உங்களுக்கு இது ஈஸியாக இருந்தால் இதில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி வந்து சொன்னேன் இல்லைங்களா, எதை கூட்டினாலன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஏதோ நம்ம வந்து நார்மலாக வந்து ரேஷியோலாம் எடுக்கும்போது 2x 3x 2:3:4ன்னு கொடுத்தா 2x 3xன்னு எடுப்போம் இல்லையா? இங்கே எக்ஸே கொஷினில் இருக்கிறதால ஏன்னு எடுத்திருக்கோம். ஸோ அப்படி எடுத்து நீங்கள் வந்து சம்மு போட்டிங்கன்னா 1/x + a is equal to அது என்னவா கிடைக்கணும்? எக்ஸ்ன்னு கிடைக்கணும். அப்போ a is equal to x - 1/x கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x² - 1 டிவைடட் பை எக்ஸ். ஸோ ஆன்சர் வந்து வந்துடும். ஸோ பார்த்துக்கோங்க. இந்த சம்மெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். பட் இந்த சம்மு நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் தான் எக்ஸாமில் போயிட்டு எப்படி போடணுன்றது தெரியும். அதனால் எல்லா சம்முமே எப்படி வைக்கும்ன்றது ரொம்பவே முக்கியம். எல்லா சம்முமே ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பாருங்கள், தீர்க்கன் கொடுத்துட்டு 14 × 627 டிவைடட் பை √1089 ஈக்குவல் டு கொஷின் மார்க் கொடுத்துட்டு ஹோல் பவர் கியூப் ப்ளஸ் 141 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்போது 14 × 627 டிவைடட் பை
1089 வந்து ஸ்கொயர் ரூட் எடுப்போம். 9ல் முடியக்கூடிய நம்பர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3 3 9 7 7 49. அப்போ 3 வரும், 7 வரும். 10க்குள்ளே இருக்கிற ஸ்கொயர் ரூட் வந்து 3 தான். 3 ஸ்கொயரு 9ன்னு வரும். அப்போ 33 ஆர் 37ன்றது வரும். ஸோ நான் 33 வந்து எடுத்து மல்டிப்ளை பண்ணுறேன். 3 3 9 3 3 9 9 9 9 18 10. அப்போ 33 தான் வந்து ஸ்கொயர் ரூட். 33 இஸ் ஈக்குவல் டு கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் ப்ளஸ் 141. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 3ஆல் அடிக்கலாங்களா? அடிச்சிட்டேன்னா என்ன 1 1ன்னு வரும். இங்கே 2 3 6 0 9 3 27. மறுபடியும் வந்து நான் இதை வந்து 11ஆல் அடிக்கலாமா? ஒரு 11 11 ரிமைனிங் 9 99 9 11 99 19 டைம்ஸ் வருது. அப்போ வந்து 14 × 19 வந்து மல்டிப்ளை பண்ணணும். 9 4 36 3 1 9 9 9 3 12 1 4 1 6 6 2. அப்போது 266. இந்த 141 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 141 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். 141 இதில் லெஸ் பண்ணோம் அப்படின்னா 141. 5 4 போச்சுன்னா 2 1. அப்போது 125 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. 5 கியூப் தான் என்ன வரும்? 125 வரும். அப்போது எக்ஸ் வேல்யூ வந்து அந்த கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல வரக்கூடிய நம்பர் வந்து 5. ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த சம் வந்து பாருங்கள். சம் வந்து பாருங்கள், பார்க்கும்போதே ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு தெரியுது. சுருக்குக a கியூப் ப்ளஸ் பி கியூப் டிவைடட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை a மைனஸ் பி. மேலே வந்து a கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணலாம். அப்போ a ப்ளஸ் பி இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் ab ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு வரும். கீழே வந்து பாருங்கள், a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்து a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாங்களா? அப்போ a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி டிவைடட் பை a மைனஸ் பி. a மைனஸ் பி a மைனஸ் பி போயிடும். இங்கே a ப்ளஸ் பி வந்து இதில் அடிக்கலாமா? இன்னொன்று a ப்ளஸ் பி இங்கே அடிச்சோம்னா போயிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா a ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்து இருக்குது. அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டானது. அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள், சுருக்குக 561 இன்ட்டு 561 மைனஸ் 31 இன்ட்டு 31 டிவைடட் பை 530 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதையே நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 561 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 31 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 530ங்களா? இது வந்து a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்ற ஃபார்மெட்டில் இருக்குங்களா? a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பின்னு எழுதலாமா? அப்போது 561 ப்ளஸ் 31 இன்ட்டு 561 மைனஸ் 31 டிவைடட் பை 530. ஏன்னா இது மல்டிப்ளை பண்ணுறதை விட நம்ம ஃபார்முலா இந்த மெத்தட் யூஸ் பண்ணோம்னா ஈஸியாக போட்டுடலாம். அதனால தான் இப்போ வந்து பாருங்கள், இது வந்து 560 590 592. இதில் வந்து 31 போச்சுன்னா 513 வருங்களா? 513 வரும் டிவைடட் பை 530. 530 கேன்சல். அப்போ 592ன்றது ஆன்சர். ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு சம் வந்து பாருங்கள், நெக்ஸ்ட்டு சம்மும் நம்ம இதே மெத்தடில் வந்து போடலாம். ஏன்னா ஈஸியாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம், நிறைய மல்டிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. சுருக்குகன்னு கொடுத்துட்டு 171 இன்ட்டு 171 மைனஸ் 69 இன்ட்டு 69 டிவைடட் பை 240. அப்போது இது வந்து a ஸ்கொயர் பி ஸ்கொயர் என்ற மெத்தடில் இருக்குது. அப்போ a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி அப்படின்னா 171 ப்ளஸ் 69 இன்ட்டு 171 மைனஸ் 69 டிவைடட் பை 240. ஸோ இதை வந்து ஆட் பண்ணலாம். 100 70 60 என்ன 230 240 வரும். 240. இது வந்து பார்த்திங்கன்னா 170 71லேருந்து 69 போச்சுன்னா 2 இருக்கும். அப்போ 102 டிவைடட் பை 240. 240 கேன்சல். 102ன்றது ஆன்சர். ஆப்ஷன் ஏ வந்து ஆன்சர். அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள், 5 பவர் x டிவைடட் பை 125 இஸ் ஈக்குவல் டு 1 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 5 பவர் x தான் கண்டுபிடிக்க போகிறோம். இஸ் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 125. 125 வந்து 5 கியூப்னு எழுதலாங்களா?
இப்போ பேஸ் வந்து காமனாக இருந்தால் பவரில் இருக்கிறது ஈக்குவல் ஆகுமா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 300 தான் ஆன்சர். ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். இந்த சம் வந்து பாருங்கள், 3 divided by 2 into 11 divided by 5 டிவிஷன் ப்ராக்கெட்டில் 25 divided by 44 into 11 divided by 5 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு டிவிஷன் 33 divided by 15 is equal to கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் போர்ட் மாஸ் படி ஃபஸ்ட்டில் ப்ராக்கெட் இருந்தால் அதை தான் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டில் இதை வந்து சால்வ் பண்ணோம்னா 5 இங்கே அடிச்சோம்னா 5 டைம்ஸ் வரும், 11 இங்கே அடிச்சோம்னா 4 டைம்ஸ் வரும். அப்போ 3 divided by 2 into 11 divided by 5 இங்கே டிவிஷன் இருக்கிறதால வகுத்தல் 5 divided by 4 இங்கே அந்த டிவிஷன் அப்படியே இருக்குது 33 divided by 15 is equal to xன்னு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து 4 மேலே போயிடுங்களா, இது இந்த 4 வந்து அப்போ 3 divided by 2 into 11 divided by 5 into 4 divided by 5 வரும். டிவிஷன் 33 divided by 15 is equal to x. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணலான்னா இதை மட்டும் அடிக்கலாம், அடித்தோம்னா 2 times வரும். இல்லைன்னா நீங்கள் கடைசியாக கூட இந்த 33 divided by அதை எழுதின பிறகு கூட அடிச்சுக்கலாம், இல்லை இப்போவே கூட அடிச்சுக்கலாம், உங்களுடைய விருப்பம்தான். இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது லாஸ்ட்லவே அடிப்போம், அதை கொண்டு வந்துட்டு 3 divided by 2 into 11 divided by 5 into 4 divided by 5 divided by 33 divided by 15 வருங்களா is equal to x. இப்போ இது என்ன ஆகும்னா 3 divided by 2 into 11 divided by 5 into 4 divided by 5 15 மேலே போயிருங்களா 15 divided by 33 is equal to x. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 இங்கே அடிச்சோம்னா 2 டைம்ஸு, 5 இங்கே அடிச்சோம்னா 3 டைம்ஸு, 3 கொண்டு வந்து 33ல் அடித்தா 11 டைம்ஸு, 11ம் கேன்சல். இப்போ மேலே வந்து 3யும் 2வும் மல்டிப்ளை பண்ணால் 6, கீழே இந்த 5 மட்டும் இருக்குது, 5 is equal to x. 5 அதில் அடிச்சோம்னா x is equal to 1, remaining 1 divided by 5. அப்போ x is equal to 1 divided by 1 into 1 by 5. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த சம் வந்து பாருங்கள், இதெல்லாம் ஈஸி தாங்க, கொஞ்சம் அந்த வகுத்தல் மட்டும் பார்த்து பண்ணணும், இல்லைன்னா ஆன்சர் வந்து தப்பாக வாய்ப்பு இருக்குது. அடுத்து மதிப்பு காண்கன்னிட்டு ப்ராக்கெட்டில் 6 + 6 + 6 + 6 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு டிவிஷன் 6ன்னு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து 4 + 4 + 4 + 4 டிவிஷன் 6. ஸோ இது வந்து தெளிவாக வந்து பாருங்கள், ப்ராக்கெட் கொடுத்ததால் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு வர்ற வேல்யூவில் தான் 6ஐ டிவைட் பண்ணோம். அதே கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 divided by 4 போட்டோம்னா 1 வரும், அது கூட ரிமைனிங் இருக்கிறத ஆட் பண்ணணும். ஸோ மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 12 24 divided by 6, கீழே வந்து பார்த்திங்கன்னா 12 + 4 divided by 4 வரும். இதை அடித்தோம்னா 1 ஆன்சர் வரும், இதை அடித்தோம்னா 4 ஆன்சர் வருங்களா. அப்போ 4 divided by 12 + 1 is equal to 4 divided by 13. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து பாருங்கள், ஸோ சுருக்குகன் கொடுத்துட்டு 99 into 48 divided by 49 into 245 கொடுத்துருக்காங்க. இப்படி 99 வந்தாங்கன்னா அது 100 - 1 எழுதிக்கோங்க, மல்டிப்ளை பண்ணால் ஈஸியாக இருக்கும், டக்கு டக்குன்னு போட்டுடலாம், அதனால தான் into 245. இப்போ கிராஸ் மல்டிப்ளை வந்து பண்ணோன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 490 - 49 + 48 divided by 49 into 245. இதை வந்து இதில் அடிக்கலாமுங்களா, 5 டைம்ஸ் வரும்னு நினைக்கிறேன். 5 9 45, 45க்கு 5 4, 5 4 20 24, அப்போ 5 டைம்ஸ் வந்து வருது. ஸோ 490ல் 49 வந்து போச்சுன்னா 49 இன்னொரு 0 வரும், 4900ல் 49 போச்சுன்னா 10ல் 9 போச்சுன்னா 1, 9ல் 4 போச்சுன்னா 5, 8 4, அப்போது 4851 + 48. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே இன்ட்டு 5ன்றது இருக்குது, இதை ஆட் பண்ணோம்னா 48 ஆட் பண்ணோம்னா 9 9 8 4, அப்போது 4899 into 5.
இது மல்டிப்ளை பண்ணோம்னா 9 5 45 4 9 5 45 4 49 4 8 5 40 44 4 4 5 24 24 அப்போ 24495 ஆப்ஷன் ஏ 24495 ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். பாருங்க a star b is equal to ab divided by a plus b எனில் 3 star into 3 star minus 1 இன் மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இங்கே ஸ்டார்ன்றது இன்ட்டுவை வந்து மீன் பண்ணும். ஸோ ஆக்சுவலி இதை வந்து எதை மீன் பண்ணோன்னா 3 into minus 1ன்றதை மீன் பண்ணுது இது மட்டும். அடுத்து ஹோல் ப்ராக்கெட் 3 into 3ன்றதை தான் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை மட்டும் வந்து சால்வ் பண்ணுவோம். ஏ வந்து 3 பி வந்து -1 இந்த ஃபார்முலா இந்த மெத்தடில் தான் போட போகிறோம். ஏ வந்து என்னென்னு எடுத்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து 3 into -1க்கு வந்து போட போகிறோம். ஏ வேல்யூ வந்து 3 பி வேல்யூ வந்து -1. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஏ இன்ட்டு பியை வந்து பார்த்திங்கன்னா ஏபி என்ன 3 into -1 கீழே வந்து ஏ ப்ளஸ் பி ஏ வந்து 3 பி வந்து -1 அப்போ வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா -3 divided by 2. ஸோ எதுக்கான வேல்யூ -3 divided by 2 3 into -1. இப்போ வந்து இது ஃபுல்லாக சால்வ் பண்ண போகிறோம். இப்போ 3 into -1 இதனுடைய வேல்யூ வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து 3 into -1 தான் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் -3/2. அப்போ 3 into -3/2. இப்போ இதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து 3 பி வந்து -3/2. ஸோ இந்த ஃபார்முலாவில் மறுபடியும் இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது ஏ வந்து 3 பி வந்து -3/2 கீழே வந்து ஏ ப்ளஸ் பி 3 ப்ளஸ் பி வந்து -3/2 மேலே இருக்கிறது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதால மல்டிப்ளை பண்ணால் -9/2 அப்படின்னு வரும். கீழே வந்து ப்ளஸில் இருக்குங்களா அப்போ 2 2 6 -3/2ன்னு வரும். அப்போ -9/2 இந்த 2 மேலே போயிருங்களா 6 - 3 3n வரும். 2 கேன்சல் 3யை கொண்டு போய் 9ல் அடிச்சோம்னா மைனஸ் சிம்பிள் இருக்கிறதால -3 டைம்ஸ்ன்னு வரும். அப்போ -3ன்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இந்த சம் வந்து பார்த்துக்கோங்க தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா cube root of 729 minus cube root of 27 divided by cube root of 512 plus cube root of 343. So 729 cube root எடுத்தோம்னா 9n வரும். 23 cube root எடுத்த 3 வரும். கீழே வந்து 512க்கு cube root எடுத்த 8n வரும். 343க்கு cube root எடுத்தோம்னா 7n வரும். அப்போ 9 - 3 வந்து 6. கீழே வந்து ஆட் பண்ணோம்னா 15n வரும். அப்போ 3 அடிக்கலாங்களா 2 3 6 5 3 15 2/5 ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். 4.9 இன் மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து 4.9 into 4.9 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆப்ஷன் டி வந்து வரும் 24.01. அடுத்து வந்து பாருங்கள் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 256 whole power 5/4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இதனுடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 4/4ன்னு வரும். 256 whole power 5/4 மதிப்பு காண்க. அப்போ 256 வந்து பார்த்திங்கன்னா 4/4ன்னா நாங்கள் 16 × 16 வந்து 256. அப்போ 4 ஸ்கொயர்னா 4/4 whole power 5/4ன்னு எழுதலாங்களா. 4 கேன்சல் ஆயிரும். 4/4னுடைய வேல்யூ தான் 4/4னுடைய வேல்யூ தான் 256. இங்கே வந்து என்ன இருக்குது 4/5ன்னு இருக்குது. அப்போ இன்னொரு 4ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா 4/5 வேல்யூ கிடச்சிருமா நம்மளுக்கு. 6 நாங்க 24 2 5 நாங்க 20 22 2 2 நாங்க 8 2 10. அப்போ 10 24 ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். இந்த சம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.